வெல்கம் டு சிகே ட்ரேட்ஸ். நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த ட்ரேசிங் ஷீட்டில் ஆல்ரெடி நெக் பேட்டர்ன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அளவு ப்ளவுஸ் வச்சு. இப்போது இதில் எப்படி நம்ம எலிமெண்ட்ஸு வச்சு டிசைன் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம இதுக்குள்ளே ஜரி த்ரெட் ஒர்க் கொடுப்போம். அதுக்கப்புறம் பீட் ஒர்க் ஏதாவது கொடுப்போம், இல்லாட்டி ஸ்டோன் ஒர்க்கு ஏதாவது கொடுப்போம். ஓகேவா? இவ்வளோக்கு நான் கேப் போட்டுக்கிறேன். ஒரு எவ்வளோ சொல்லலாம், ஒரு ஆஃப் இன்ச் அளவு நம்ம கேப் போட்டுக்கலாம். ஜரி த்ரெட் ஒரு 5 லேயராவது நீங்கள் 5 லைனாவது கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சுன்னு இது வரைக்கும் நீங்கள் இன்ச் டேப் வச்சு லைட்டாக பென்சிலில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கேல் வச்சு அப்படியே போட்டுட்டு இந்த வளைவை நான் ஃப்ரீ ஹேண்டாக போட்டுக்கிறேன். இதில் நம்ம எதனாலனா இவ்வளோ கேப் விட்றோன்னா, இங்கேருந்து ஒரு 5 லைன் இல்லை ஒரு 3 லைன் ஜரி த்ரெட் ஒர்க் பண்ணுவோம். நீங்கள் 3 லைன்ன்றது ஒரு 5 லைன் பண்ணிங்கன்னா தான் டைலர்ஸ் இந்த இடத்த கட் பண்ணுவாங்க. இந்த பார்ட் கட் பண்ணையில் உங்களுக்கு சிசரோ இல்லை வேறு ஏதாவது பட்டு அந்த ஜரி த்ரெட் கட்டாக வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்திலே நீங்கள் பீட் ஒர்க்கு எக்காரணத்துக்கு கொண்டு போடாதீங்க. ஜரி த்ரெட் ஒர்க்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் லோடர் ஸ்டிச் கொடுக்குறீங்களா இல்லை ஜரி த்ரெட் ஒர்க் கொடுக்குறீங்களா, எது வேணாலும் கொடுங்க. ஆனால் ஆரம்பத்தில் பீட் ஒர்க் மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ண ஒர்க்கு அப்படியே வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா அவங்க கட் பண்ணையில் லைட்டாக பட்டாலே நம்ம பண்ண ஒர்க்கு எல்லாமே வேஸ்ட்டு தான். ஓகேவா? ஏன்னா லைட்டாக பட்டாலே தொடர்ந்து கண்டினியூஸாக அந்த பீட்ஸ் எல்லாம் வந்துடும். அதனால் ஸ்டார்டிங்கில் பீட் ஒர்க்கு கொடுக்காம இங்கே தள்ளி இப்போ ஒரு லேயர் நம்ம ஜரி த்ரெட்டு போட்டு இது வரைக்கும் முடிச்சிட்டோன்னா, உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம போட்டு முடிச்சிடுறோம் ஜரி த்ரெட் ஒர்க்கு. அடுத்து இதுக்குள்ளே இந்த பார்ட்டில் நம்ம ஸ்டோன் ஒர்க்கோ இல்லை பீட் ஒர்க்கோ இல்லை பீடு ஸ்டோனு மிக்ஸ் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது திலகம் குந்தன் ஸ்டோன் இந்த மாதிரி திலகம் ஷேப் ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி பீட் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு பீட் ஒர்க்கு எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் இவ்வளோ வரைக்கும் கூட பட்டையாக எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம இந்த டிசைன் நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிசைன் இதில் நான் ட்ரேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த லைனில் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம், ஒர்க்கு கொடுத்துக்கலாம். ஒர்க்கு கொடுத்ததுக்கப்புறம் இதை ட்ரேஸ் பண்ணி இதுலேயும் நம்ம ஒர்க் பண்ணணும். இந்த எலமெண்ட் நான் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் எடுத்தது ஒரு ப்ளவுஸ் டிசைன்லேருந்து. அதை நான் காட்டுற வீடியோவில் அது என்ன டிசைனுன்றது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது நான் பென் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன்.
இதையே நான் பேக் சைடும் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து இப்போ மினியேச்சர் ப்ளவுஸில் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இது எப்படி எலமெண்ட்ஸ் எடுக்கிறதுன்றது தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்றது தான். ஓகேவா? இப்போது இந்த ஃபோல்டு பண்ண பார்த்தீங்களா, மடிச்சிருந்ததில் அந்த இது வந்து உங்களுக்கு கோடு தெரியும். அந்த கோட்டுக்கு நேரம் இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ண பார்த்தீங்களா, இதை ஆஃபாக ஃபோல்டு பண்ணி எடுத்தது. ஃப்ளாரை மட்டும்தான் ஆஃபாக ஃபோல்டு பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து இங்கே சென்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். உங்களுக்கு அடியில் வந்து இந்த ஃப்ளார் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ இது வந்து சென்டராக வச்சு இந்த லைன் தெரியுது பார்த்தீங்களா, மடித்த லைனு, அந்த மடிப்பில் சென்டராக ஃப்ளாரை மட்டும் வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த லீஃபை வைக்கல. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வரைஞ்சது மேலேயே இப்படி அடியில் வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை வந்து அப்படியே இப்படி இந்த இது நம்ம வரைஞ்சது இங்கே தான், இதை அப்படியே இப்படி திருப்பிக்கிறோம். இப்படி திருப்பி அந்த ஃப்ளார் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த பக்கமே இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு
சென்டருக்கு மட்டும்தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஓகேவா? சென்டர் ஃப்ளாரில் வந்து இந்த பக்கமும் வரா மாதிரி நான் எடுத்திருக்கேன். அடுத்தடுத்து வரையில் அந்த எலமெண்ட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இதை இப்படி வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஃப்ளார் வந்து நம்ம சென்டரில் போட்டோம். இதை இப்படி வரைஞ்சதை கூட நம்ம இப்படி வந்து அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணியிருக்கலாம். நான் வந்து இந்த பேப்பரை வந்து உல்ட்டாவாக திருப்பி நான் வரைஞ்சேன். இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு பக்கம்தான் நம்ம போட போகிறோம். அடுத்த பக்கம் வந்து அதில் இருக்கிறத பார்த்தே அப்படியே வரைய போகிறோம். ஓகேவா? இப்போது இப்படி நம்ம அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இப்படி வளைச்சி வச்சுக்கலாம் டிசைனை. ஓகேவா? இந்த மாதிரி கொஞ்சம் இதை வச்சுட்டு இப்போ இது மேலே நான் வரைஞ்சிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து வச்சு காட்டுறேன். ஓகேவா? இப்போ வந்து இங்கேயும் அது மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து நான் வந்து இந்த பேப்பர் வந்து இதை சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஷீட்டு மேலே அடியில் வச்சுருக்கேன். ஓகேவா? ரொம்பவும் இதுக்கு அடியில் வச்சோன்னா கொஞ்சம் டல்லாக தெரியும். நீங்கள் வந்து இந்த மடிப்பு எடுத்துகிட்டு இதுக்கு அடியில் வைங்க. ஓகேவா? அப்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை மூவ் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக டிசைன் வந்து ஈவனாக வைக்கிற மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி வச்சாச்சு. இப்படி வச்சதுக்கப்புறம் இதையும் ட்ரேஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கார்னரில் வரைஞ்சிருக்கேன். இது வந்து ட்ரேசிங்க்கு சரியாக வரும், ஆனால் ஸ்டிச்சிங்க்கு சரியாக வராது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இப்படி உள்ளே தள்ளி போடுற மாதிரி பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து இந்த ஆம் ஹோல் வளைவுக்கு வந்து எப்படியே ஸ்டிச் பண்ணல. அந்த பீடாக இருந்ததுன்னா அந்த இடத்துல பீடோ இல்லை ஒரு ஸ்டோனோ எதாக இருந்தாலுமே அது வந்து நீடிலில் அடிப்படும். ஒன்றும் நீடில் உடையும், இல்லாட்டி நீங்கள் பண்ண ஒர்க்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் எவ்வளோக்கு தள்ள முடியுமோ நீங்கள் வந்து இந்த டிசைன் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. நான் ஏன்னா இங்கேருந்தே நான் வந்து கொஞ்சம் கீழே இறக்கமாக கொண்டுட்டு வந்துட்டேன். அதனால ஒரே ஈவனாக தெரியணுமேன்ட்டு இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் வந்து அடுத்த வாட்டி நீங்கள் டிசைன் பண்ணையில் இந்த மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் இங்கே ஒட்டினப்பில் வச்சு பண்ணுங்கள். ஓகேவா? இந்த இடத்துல வெறும் ஃப்ளவர் மட்டும் வரா மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வெறும் ஃப்ளவர் மட்டும், ஏன்னா அதுக்கு மேலே வந்து இப்போ வந்து இதில் வந்து ஃப்ளவர் மட்டும்தான் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க, அதனால் இந்த டிசைன்ஸ் பண்ணால் அடிபடும். ஸோ அவ்வளோதான், இந்த இடத்த பிளாங்காக விட்றேன். இப்போ இந்த பேப்பர் வந்து நமக்கு யூஸ் இல்லைன்னா இது ட்ரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் இல்லை.
மற்றபடி நீங்கள் வேறு எதுக்காவது டிசைன் ஏதாவது ட்ரேஸ் பண்ணணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை அப்படியே உல்ட்டாவாக திருப்பி இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா? இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து இதில் இந்த இது தெரியுது பார்த்தீங்களா? அது அப்படியே அந்த வரைஞ்ச இமேஜ் வந்து இதில் தெரியும். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணுறோம். நம்ம வேறு எதுவுமே இல்லை. இது வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணது வந்து நம்ம வந்து அப்படியே நெக் பேட்டர்னில் வச்சு கிளாத்தில் அப்படியே பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அதில். ஓகேவா? நீங்கள் அதுக்கு பிரிண்ட் அவுட்டோ எதுவுமே எடுக்க வேண்டியதில்லை. இன்னொன்று, நம்ம வரைகிறது வந்து இந்த மாதிரி எலமெண்ட் எடுத்து நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்டாக வரைய பழகிக்கணும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் வந்து ஓனாக க்ரியேட் பண்ண முடியும். இதுலேயே உங்களுக்கு முக்கால்வாசி சந்தேகம் தெரிஞ்சிருக்கும். நம்ம எப்படி எலிமெண்ட்ஸ் வச்சு டிசைன் எடுக்கிறது, ட்ரேஸ் பண்ணுறதுன்றது வந்து உங்களுக்கு இந்த 2 வீடியோலையுமே ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டு எப்படி எலிமெண்ட்ஸ் எடுக்கிறதுன்றது சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஒன்றும் இல்லை, ப்ளவுஸ் டிசைன் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் வந்து எடுத்து அதை பேப்பர் காப்பியில் வச்சு ஒரே ஒரு எலிமெண்ட்டை மட்டும் நம்ம வரைஞ்சிருக்கோம். இந்த எலிமெண்ட்டு தான் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக திரும்பி வருது. சென்டரில் மட்டுமே நம்ம மார்க் பண்ணல, கரெக்டாக மார்க் பண்ணிட்டோன்னா அடுத்தடுத்து மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணியாச்சு. இதோட அவுட்லுக் வந்து இதுதான். ஓகேவா? நம்ம வந்து இப்படி தான் இது வந்து ஒரு நெக்கோட அளவு. இது வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம கிளாத்தில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே ட்ரேஸ் பண்ணுறது தான் இதோட மெத்தட். ஓகேவா? நீங்கள் டிசைன் எலிமெண்ட் வரைகிறையில் கொஞ்சம் மேலே தள்ளியே போடுங்க. ஓகேவா? மேலே தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடில் வந்து அடிப்படாது. அடுத்தடுத்து நீங்கள் கொஞ்சம் ஒட்டி வளைவை போடுவீங்க. இந்த வளைவெல்லாம் கரெக்டாக அந்த எலிமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இந்த இது வந்து இங்கே அப்படியே கட் பண்ணுறோம். ஃப்ளார் மட்டும்தான் சென்டரில் நம்ம போட்டுக்கோம். ஓகேவா? மற்றபடி இதையே இந்த சைடு வந்துச்சு, இதெல்லாம் அப்படியே அந்த பக்கம் வரைஞ்சதை அப்படியே இந்த பக்கம் உல்ட்டாவாக கொண்டு வந்திருக்கோம். இதில் இவ்வளோ தான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் திரும்ப கேளுங்க. நான் திரும்ப சொல்கிறேன். உங்கள்கிட்ட டவுட்ஸ் இருந்தால் அப்பப்போவே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இது வந்து ரவுண்ட் நெக்கில் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து டிசைன்ஸ் வெரைட்டியான டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்குது நெக் டிசைன். அதை வச்சு நான் எலிமெண்ட்ஸ் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அடுத்து போட் நெக் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன். ஓகேவா? இன்றைக்கி கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.